காலி தொடந்துவ பகுதியில் பெண்ணிடம் தொலைபேசி நிறுவனத்திடமிருந்து பரிசு வென்றதாக கூறி அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 3.3 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த சந்தேக நபரை கைது செய்ய காலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த பெண்ணை தொலைபேசியில் அழைத்த ஒருவர் தொலைபேசி நிறுவனத்திலிருந்து பேசுவதாகவும் தொலைபேசி நிறுவனத்திடமிருந்து 2,57,000 ரூபாய் பரிசை வென்றதாகவும் கூறியுள்ளார். சுமார் அரை மணி நேரம் அவருடன் தொலைபேசியில் உரையாடிய பின்னர் பரிசு பணத்தை வரவு வைக்க அவருடைய வங்கிக் கணக்கு எண், அவருடைய ஏடிஎம் அட்டையின் புகைப்படம் மற்றும் அதன் பின் எண்ணை வழங்குமாறு கோரியுள்ளார். அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து கணக்கு எண், ஏடிஎம் அட்டையின் புகைப்படம் மற்றும் அதன் பின் எண்ணை அந்த நபரின் தொலைபேசிக்கு அனுப்பியுள்ளார். மறுநாள் அவர் கணக்கு வைத்திருந்த தனியார் வங்கிக்கு சென்றபோது அவருடைய கணக்கிலிருந்து 3.3 மில்லியன் ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதை கண்டுபிடித்துள்ளார். பின்னர் வங்கியிலிருந்து இது குறித்து விசாரித்த போது தொலைபேசி அழைப்பு வந்த அதே நாளில் பணம் எடுக்கப்பட்டதை அறிந்து கொண்டுள்ளார். பணத்தை வைப்பு செய்த பிறகு அல்லது எடுத்த பிறகு கணக்கு வைத்திருப்பவரின் கையடக்க தொலைபேசிக்கு வங்கியிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. ஆனால் அவரது தொலைபேசிக்கு வந்த செய்தியும் மறைக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர் இது குறித்து காலி போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அவ்வாறு எடுக்கப்பட்ட 3.3 மில்லியன் ரூபாய் சில நிமிடங்களில் 8 கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவருக்கு அழைப்பு விடுத்த தொலைபேசியும் இயங்கவில்லை. இந்த மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.